ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களே நம்ம எல்லாம் எதிர்பார்த்த நாள் வந்து வந்துருச்சு. அப்படி என்ன ப்ரோ நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎல் எல்லா டீமோட ரிலீஸ் அண்ட் ரிட்டேஷன் லிஸ்ட் வந்து இன்னைக்கு வந்துரும் மக்களே. கரெக்ட்டா ஒரு 5 மணிக்கு கிட்ட. நான் இந்த வீடியோ வந்து 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 4 1/2 மணி நேரம் தான் இருக்கு. கரெக்ட்டா ஒரு 5 மணிக்கு வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து லைவா வந்து போடுறாங்க. அதெல்லாம் வந்து பாருங்க. அப்படி நம்ம டீமோட ரிலீஸ் அண்ட் ரிட்டேஷன் லிஸ்ட்ட நான் அப்படியே போடுவேன் அடுத்தடுத்த வீடியோல. நம்ம டீம் வந்து ஆர்சிபி டீம் சரியா? அத பத்தி தான் போடுவேன். மத்த டீம் பத்தி நான் போடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். ஆர்சிபி பத்தி கொஞ்சம் எஃபர்ட் எக்ஸ்ட்ராவே போட்டு போடுவேன். ஏன்னா கொஞ்சம் ஆர்சிபி எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதில வந்து விராட் கோலி கொஞ்சம் பிடிக்கும் மக்களே. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த சஞ்சு சாம்சன் டூ சிஎஸ்கே ட்ரேட் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அஃபிஷியலாவே போட்டாங்க 2 பேர் சைடு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து 2 பேர் ட்ரேட் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம சர்ப்ரைஸா வேற ஒரு ட்ரேட் வந்து நடந்திருக்கு. முகமது ஷமி வந்து எல்எஸ்ஜிக்கு வந்து போயிருக்காரு. அந்த மாரி ஒரு இதுவும் நடந்திருக்கு. அத பத்தி ஃபுல்லா நம்ம பார்ப்போம் அப்படியே போக போக வீடியோல. அப்புறமா மக்களே நம்மளோட நம்மளோட ஆர்சிபி டீம் அத வந்து எப்படி சொல்றது? அதோட ரிலேஷன்றேன் பாருங்க. ரிலீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட் வந்து நான் கிரிக்பஸ்ல பார்த்தேன். அது வந்து ஆர்டிகல்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. அத பத்தி நம்ம அப்படியே பார்ப்போம். என்னென்ன பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. சரியா நம்ம வீடியோ புடிச்ச வரையும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மக்களே இன்னைக்கு நடந்த 3 ட்ரேட வந்து பத்தி பார்த்தரலாம். சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வந்து வந்துட்டாரு மக்களே. அதே மாரி ஜடேஜா வந்து ஆர்ஆர்க்கு வந்து வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, முகமது ஷமி வந்து எல்எஸ்ஜிக்கு வந்து வந்துட்டாரு மக்களே. இன்னைக்கு வந்து இந்த 3 ட்ரேட் தான் வந்து நடந்துச்சு. இந்த 3 ட்ரேட் ரொம்ப கஷ்டமான ட்ரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஜடேஜா வந்து ஆர்ஆர்க்கு போனது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸால கொஞ்சம் கூட இத வந்து ஏத்துக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா வந்து அந்த மனுஷன் வந்து ஒரே டீம்ல இருந்திருக்காரு. அந்த டீமுக்காக எவ்வளவோ அந்த அந்த மனுஷன் வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள்க்கு வந்து 2023 ஃபைனல்ல வந்து அந்த அந்த மனுஷன் தான் அடிச்சே குடுத்தாரு. 2 பால்ல 10 ரன் இருக்கும்போது, பிரஷரான சிச்சுவேஷன்ல வந்து அந்த மனுஷன் வந்து ஒரு 6 ஒரு 4 வந்து அடிச்சாரு பாருங்க. இன்னுமே அது என் கண்ணுக்குள்ள நிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த மாரி ஒரு சம்பவம் அது. அத யாரும் என்ன சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்து மறந்திருக்க மாட்டாங்க. என்ன கிரிக்கெட் ஃபேன்ஸும் கூட மறந்திருக்க மாட்டாங்க அந்த சம்பவத்த. அவ்வளோ பெரிய சம்பவம் அது மக்களே. அது மட்டும் இல்லாம, எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்து ஜடேஜாவ தளபதி தளபதின்னு கொஞ்சம் செல்லமாவே கூப்பிடுவாங்க. அதனால தான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸால இது கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம மக்களே 2025ல வாங்குன ஐடியினால தான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் வந்து இந்த மாரி முடிவு எடுத்திருக்காங்க. 2026 அந்த மாரி இருந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எவ்வளோதான் புலம்புனாலும் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஒண்ணுத்தையும் மாத்த போறது கிடையாது. வந்த சஞ்சு வந்து கொஞ்சம் நல்லபடியா ட்ரீட் பண்ணிக்கோங்க சரியா? மும்பை இந்தியன்ஸ்ல ஹர்திக் பாண்டியா போன மாரி பண்ணிறாதீங்க. நல்லபடியா பண்ணுங்க. வாங்க மக்களே, இப்போ வந்து நம்மளோட ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்ட வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மக்களே நம்மளோட டீம் ஆர்சிபி வந்து என்னென்ன பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தரலாம். இது வந்து அஃபிஷியல் நியூஸ் வந்து கிடையாது மக்களே. கிரிக்பஸ்ல வந்து ஒரு ஆர்டிகல்ஸ்ல வந்து எழுதியிருந்தாங்க. அத பத்தி நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இத ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. முன்னாடி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து என்ன வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கழுவி கழுவி ஊத்தாதீங்க மக்களே சரியா? ஃபர்ஸ்ட் வந்து அகர்வால வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க மக்களே. ஆர்சிபி என்ன ப்ரோ சொல்றீங்க? அகர்வால வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா அகர்வால வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து தேவ்தல் படிக்கல் அதாவது இன்ஜூரி ரீப்ளேஸ்மென்ட்டா தான் அவர் வந்து வந்திருப்பாரு. இப்போ வந்து படிக்கல் வந்து ஃபிட் மக்களே. அதனால வந்து அகர்வால வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அகர்வால் வந்து ஒரே ஒரு மேட்ச்சோ 1 மேட்ச்சோ 2 மேட்ச்சோ நல்ல ஒரு இது பண்ணாரு. நல்ல ரன்ஸ் அடிச்சாரு. தேங்க் யூ அகர்வால். உங்கள வந்து என்னைக்குமே ஆர்சிபி வந்து மறக்க மாட்டாங்க. ஒரு மேட்ச் வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த எல்எஸ்ஜி வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல வந்து நம்ம தோத்திருந்தா 3 பிளேஸ்ல தான் வந்து குவாலிஃபை ஆயிருப்போம். அவர் ஜேகே வச்சாரு 40 45 ரன் அடிச்சு ஜேகே வந்து வச்சாரு. ரொம்ப தேங்க் யூ அகர்வால். ஆ மிஸ் பண்றோம் உங்கள. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே 2வது பிளேயரா யார வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிவிங்ஸ்டன தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த அளவுக்கு இந்த வருஷம் ஐபிஎல்ல பெருசா எதுவும் சம்பவம் பண்ணல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் மேட்ச்ல வந்து ஒரு கேட்ச் பிடிப்பாரு பாருங்க ஒரு கேட்ச் தரமான கேட்ச் மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து ஜாஸ் இங்கிலீஷ் வந்து செம்மடி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. போட்டு பொளந்துகிட்டு இருந்தாரு. அவர் கரெக்ட்டா குர்னால் பாண்டியா பால் போடுவாரு. கரெக்ட்டா அந்த பவுண்டரி லைன் கிட்ட வந்து புடிப்பாரு பாருங்க ஜம்ப் பண்ணி ஒரு கேட்ச். பயங்கரமா இருக்கும் அந்த கேட்ச். அந்த கேட்ச்னால தான் நம்ம மேட்ச் வின் பண்ண கூட ஈஸியா சொல்லிடலாம் மக்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே யார வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷீதா சலாம் அவர தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன்னா, அவர் பெருசா அந்த அளவுக்கு சம்பவம் எதுவும் பண்ணல இந்த வருஷம் அவரு. குடுத்த மேட்சஸும் ஒழுங்கா பவுலிங் போடல. விக்கெட்ஸும் அந்த அளவுக்கு எடுக்கல. ஆ ரொம்பவே ரன்ஸ வந்து வாரி வழங்குனாரு. அதனால தான் அவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இன்னும் 3 பிளேயர்ஸும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆன மாரி தெரியுது. இது வந்து எப்படி சொல்றது? இன்னும் அஃபிஷியலா வரல. 5 மணிக்கு தெரிஞ்சிரும் மக்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே 5 மணிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ கண்டிப்பா போடுவேன். ஆர்சிபி வந்து என்னென்ன பிளேயர்ஸ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பிளேயர்ஸ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி. அது உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம நம்ம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். பாய் கைஸ். பாய்.